வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. மனதோராய் அனைவரும் வாழ்வும் அருளொளி வீசும் ஒரு அழிப்போவோ. ஒரு மனதோராய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளிடமும் தூயாவியாரின் புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பது நம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் யதார்த்தம். தமது உருவிலும் சாயலிலும் படைத்து தம் உயிர்மை மூச்சை தந்து தாமே விரும்பி நம்மை அழைத்து தம்மோடு இருக்க பணித்தார் நம் கடவுள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஊதாரி மைந்தரைப் போல பணம், பதவி, புகழ், அதிகாரம் ஆகியவற்றை திரட்ட தொடர்ந்து முயற்சி செய்வதால் ஊதாரி மகனைப் போல கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று விடுகிறோம். இவ்வுலக சிற்றின்பங்களில் மகிழ்ச்சி தேடுகிறோம். அறிவு தெளிந்தவராய் தந்தையை தேடிச் சென்று தந்தையின் உடன் இருப்பிலும் அருகாமையிலும் உண்மை மகிழ்ச்சியை கண்டு கொண்டதைப் போல நம்மை அடிமைப்படுத்தும் காலணிகளை இனம் கண்டு களைந்து புது வாழ்வு பெற இன்றைய வாசகர்கள் அழைக்கின்றன. இறைவனில் இணைய ஆவியின் துணை வேண்டி பலியில் இணைவோம். அன்பு சகோதர சகோதரர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு இன்றைய திருப்பலி அக்ஸிலியாவின் குடும்பத்தாரின் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருமதி மோட்சராக்கினி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றமைக்கு நன்றியாகவும் உடல்நலம் பெற்ற வாழ கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கே ரமேஷ், டெய்சி, ஆரோக்கியமேரி, அன்பரசன், பிரசாந்த் குமார், சாருமதி குடும்பத்தாரின் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் விண்ணரசி தன்னுடைய 24ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கஸ்பார், ரேகா குடும்பத்தாரின் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இருதயநாதன் எலிசபெத் அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், ஜம்பாலா பாலசாமி, அருளப்மா, ஜம்பாலா பி சேவியர் அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், பத்ரோஸ் அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், பேட்ரிக், ஞானம்மாள், கென்னடி அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், சுசீலன், அந்தோனி, சுசை, சேவியர், மார்த்தா, ரொசாரி அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், ஏஆர் தாமஸ் அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், மேலும் ஜோசி சேரனா அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், தர்மஜெயராஜ், ஜெமிமா பிரியராணி, தர்ம அந்தையா, ராஜம்மாள், இக்னேஷியஸ், நவீன் அவருடைய ஆண்மடை பாற்றுக்காகவும், காளி கொண்டையா, காளி கித்தேரி அம்மாள், மாதா சரளப்பன், டியா செல்வராஜ், ட்ரூமன்ராஜ், யாரும் நியாத ஆன்மாக்கள் மற்றும் உத்தரிக ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் ஆண்மடை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
வாழ்வின் ஒற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருளவே வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று முதற்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஒற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் துயதத்துடன் நம்மை அணுகி வரவும் முதுமைப்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி எழுப்பி வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூயாவியார் உடன் இறுதி எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புள்ளினால் என்மேல் தெளிப்பே ஆண்டவரே, நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாளும் உரைப்பணிதலிலும் மென்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பே ஆண்டவரே, நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவே. எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருது பங்குள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவையை தகுமுறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க எரிபற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 9 மற்றும் 10 மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல் உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேல் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை
அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். என்னுடைய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகை அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோம். மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 சொற்றொடர்கள் 17 முதல் 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவையாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார்.
ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்கச் செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் வரை தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி,
முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவீங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுந்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. சத்தமை காணாமை. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை இது? 4வது ஞாயிற்றுக்கிழமை. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எந்த நற்செய்தி வாசித்தோம்? ஆப்பில் தேங்கணும். இயேசுனுடைய பாலைவன அனுபவம் சோதனையை சுட்டி காட்டியது. இந்த தவக்காலத்தில் இறைவார்த்தைகள்லாம் அழகாக நமக்கு கொடுத்து உயிர்ப்பு ஞாயிற்காக நம்மை தயாரிக்கிறது. பாலைவன அனுபவத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறதுனா, இயேசு எப்படி சோதனைகளை எதிர்கொண்டார், அதே போல் மனிதர்களாகிய நாமும் சோதனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது முதல் வார தயாரிப்பு. சரி, 2வது வாரம் என்ன செய்தி? அதையும் ஆப்பில் தேடணும். சரி, நானே சொல்கிறேன். 2வது வாரம் தோற்ற மாற்றம். இயேசு உயர்ந்த மலைக்கு, தாபூர் மலைக்கு கூட்டி சென்று தம்முடைய தோற்றத்தை மாற்றி காண்பிக்கிற அந்த நிகழ்வு. அவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும், அவ்வளோ தூய்மையாக இருந்தாலும், இயேசு தம்முடைய இறையுணர்வை வெளிப்படுத்தினாலும் சாவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், அவருடைய இலக்கு என்ன என்பதை சுட்டி காட்டினார். இந்த 2வது வாரம் இயேசுவை முன்னிறுத்தி நாம் எப்படி துன்பங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், அது நம்முடைய இலக்கு, துன்பங்கள் வழியாக தான் உயிர்ப்பை பெற முடியும் என்பதை 2வது வாரம் நமக்கு சொல்லி தந்தது. சரி, 3வது வாரம் என்னென்ன செய்தி சொல்லுங்க. சூப்பர். அத்திமரத்தை பற்றி, காய்க்காத அத்திமரத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்தது. என்ன சொல்லி தருகிறது? நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்போம், நிறைய எதிர்பார்ப்போடு இருப்போம், பலனை எதிர்பார்ப்போம். ஒரு சில நேரங்களில் பலன் கிடைக்காது. அந்த நேரத்தில் கடவுள் எப்படி அதை எதிர்கொண்டார்? பொறுமையோடும் கனிவோடும் அதை எதிர்கொண்டது போல இந்த தவக்காலத்தில் நம்முடைய விளைச்சல்கள் நமக்கு பலன் தராவிட்டாலும், நம்முடைய உழைப்பு நமக்கு பலன் தராவிட்டாலும், நம்ம நினைத்தது நடக்காவிட்டாலும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? கனிவோடும் பொறுமையோடும் எதிர்கொள்ள வேண்டும் என்பது. இந்த 4வது வார நற்செய்தி என்ன? இன்றைய நற்செய்தி என்ன? ஊதாரி மைந்தனுடைய நற்செய்தி.
கடவுள் எப்படி பேரிரக்கமுள்ளவர், எந்த நிபந்தனையும் இல்லாமல் எப்படி கடவுள் அன்பு செய்யக்கூடியவர் என்பதை பற்றி இன்றைக்கு 4 வார நற்செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த இரக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கடவுளுடைய ஒரே வார்த்தை, நீங்கள் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். கடவுளோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாகுங்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது நற்செய்தியை 2வது வாசகத்தை நாம் எடுத்துக்குவோம். 5வது அதிகாரம் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய வாசகத்தினுடைய 2வது வாசகத்தினுடைய வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் கடவுளுடைய தூதர்களாக இருக்கிறோம். நாங்கள் கடவுளுடைய தூதர்களாக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அவர் சொல்கிறார், பவுலடியா சொல்லும் பொழுது, நாங்கள் தூதர்களாக இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக பேசுகிறார். யார் பேசுறது? நாங்கள் பேசுறது கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறோம், கடவுளை பற்றி தான் நாம் பேசுகிறோம். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். கடவுளுடைய ஒப்புரவாகிறதுனா என்ன? நாம் பல நேரங்களிலே கடவுளை விட்டு அகன்று போயிருப்போம், பல சூழல்கள் அகன்று போயிருப்போம். மீண்டும் கடவுளோடு வந்து பழைய உறவிலே அவரோடு திளைத்து மகிழ்வதற்கான ஒரு அழைப்பு, ஒப்புரவாகிறதுக்கான ஒரு அழைப்பு. ஏன்னா ஒப்புரவானா என்ன கிடைக்கும்? ஒப்புரவாகிறதுனால என்ன கிடைக்கும்? அது ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறாங்க. முதல் வாசகத்தில் யோசுவா புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது சொன்னாக்கா, யோசுவா மோசேக்கு பிறகு வந்த வழி இஸ்ரேல் மக்களை வழி நடத்தியவர். 40 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் பானை வனத்திலே கடந்து சென்ற மக்கள் இப்பொழுது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே செல்கிறாங்க. அதை வழி நடத்துகிறவர் யோசுவா. யோசுவா நடத்தி செல்லும் பொழுது மாதத்தினுடைய 14ஆம் தேதி அவர்கள் அமர்ந்து பாஸ்கா உண்ணுகிறார்கள். அந்த பாஸ்கா உண்ணும் பொழுது கடவுளோடு ஒப்புரவாகிறார்கள். அந்த ஒப்புரவாகிறதுனால அந்த ஒரு பாஸ்கா நடக்கிறது. அந்த பாஸ்கா நடக்கும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், உங்களுடைய பழி சொல்லை, உங்களுடைய இழி சொல்லை நான் நீக்கிவிட்டேன் என்று சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதம் சொல்கிறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது பாருங்க. 40 ஆண்டுகளாக மன்னா உண்டு வந்த அவர்கள் அந்த பாஸ்கா உண்ட பிறகு, கடவுளோடு ஒப்புரவான பிறகு அடுத்த நாள் என்ன நடக்கிறதுனா, வாக்களிக்கப்பட்ட நாட்டினுடைய அறுவடையை அவர்கள் சுவைக்கிறார்கள். இதுவரைக்கும் மன்னா சாப்பிட்டு இருந்தவங்க தானிய கதிர்களையும் அதனுடைய விளைச்சல்களையும் உண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஒப்புரவனுடைய அடையாளம் பாஸ்காவினுடைய வழியாக அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவது. நாமும் பாஸ்காவை நோக்கி செல்லுகிறோம். நாம் பெரிய விழா என்று பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழாவின் மூலமாக நாமும் பெரிய உயிர்ப்பு ஞாயிற்கு செல்ல போகிறோம். வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இறைவார்த்தைகள் சுட்டி காட்டுகிறது. இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஊதாரி மைந்தனுடைய ஓமை என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மிக முக்கியமாக 3 பேர். எத்தனை பேர் இருக்காங்க? தந்தை, 2 புதல்வர்கள், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இதில் முதல்ல நம்ம இளைய மகனை பற்றி யோசிப்போம். இளைய மகன் என்ன செய்தான்? முதல்ல என்ன கேட்குறான்? போயிட்டு என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து தாரும், என்னுடைய பகுதி எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க அண்ணா வந்து என் சொத்தை கொடுங்க கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் சொத்தை கொடுப்பா, நான் தனியாக போகிறேன்னா எப்படி இருக்கும்? இது நடைமுறை அல்ல, வழக்கமான இது நடைமுறை அல்ல. அப்பாவுக்கு பிறகு சொத்து பகிர்வது வேறு, அப்பா இருக்கும் பொழுது சொத்தை கேட்பது வேறு. இவன் சொத்தை கேட்குறான். அவனுடைய என்னென்ன செய்தான் என்பது அப்படியே லைனாக சொல்கிறது அந்த இறைவார்த்தைகள். சொத்தை கேட்கிறான், அதை பணமாக திரட்டுகிறான். சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொத்தெல்லாம் வித்துட்டான். சொத்தெல்லாம் வித்துட்டு அதை பணமாக்குகிறான். தூர நாட்டுக்கு செல்லுகிறான். நெடுந்தூர பயணம் மேற்கொண்டு தூர நாட்டுக்கு செல்லுகிறான். 3 அவன் தாறுமாறாக வாழ்கிறான். 4 அவன் சொத்தையெல்லாம் அழிக்கிறான். 5 6 அவன் இருப்பதையெல்லாம் செலவழித்தான். இது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், அவன் தந்தையோடு இருப்பதற்கு விருப்பமில்லாத ஒரு தன்மை. தந்தையுடைய அன்பை சுவைப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, தன்னை மானிட்டர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா அப்பா கேள்வி கேட்பார், ஏன்டா கோயிலுக்கு போகலன்னு கேட்பாரு, பாவசனம் பண்ணியான்னு கேட்பாரு, சாப்பிட்டியான்னு கேட்பாரு, ஏன்டா செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான்னு கேட்பாரு, ஏன் இந்த நேரத்தில் படிக்காமல் ரீல்ஸ் போட்டுனுங்கிறன்னு கேட்பாரு. இது மாதிரி அப்பா கேட்பார். அப்பா கேட்குறது எனக்கு பிடிக்கல, அதனால் அப்பா கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கும் கூட தாய் தந்தையோடு ஒட்டாத உறவுகள் எத்தனையோ இருக்கிறது. அப்போது யாரோ ஒருத்தர் மானிட்டர், நான் தனியாக வாழணும்,
இந்த வார்த்தையில் சொல்லும் பொழுது அவன் தாறுமாறாக வாழ்ந்தான் என்று இளைய மகனை பற்றி குறிப்பிடுகிறது. அது கடவுளோடு இல்லாத ஒரு உறவு, கடவுளோடு இருக்க முடியாது. இன்றைக்கு 300 அழகாக சொன்னாங்க. யோவான் நற்செய்தியில் 15வது அதிகாரம் 5வது இறைவசனத்தை பற்றி சொன்னார்கள். என்னோடு இருந்தால் தான் நீங்கள் கனி தர முடியும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருந்தால்தான் நீங்கள் கனியை காண்பீர்கள். என்னை பிரிந்து விட்டு உங்களால் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்று இயேசு ஆணித்தரமாக சொல்லுகிறார். கடவுளை விட்டு நீ தூரம் போய் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஊதாரி மைந்தனை போல தான் நம்ம நிறைய நேரங்கள் இருக்கோம். உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய செயல்பாடு. நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு டைமே இல்லை. நமக்கு கடவுளோடு உட்கார்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. கடவுளோடு பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா எனக்கு வேறு வேலைகள் இருக்கிறது. எனக்கு பல வேலைகள் காத்து கிடக்கிறது. நான் இந்த மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் இருக்குது, நான் இவங்களோட பேசணும், அவங்களோட பேசணும், இந்த வீட்டுக்கு போகணும், அதை பற்றி பேசணும். இவ்வளோ வேலைகள் இருக்கிறது எனக்கு. இவ்வளோ வேலைகளை தாண்டி கடவுளை என்னை பார்க்க முடியாது. வாரத்துக்கு ஒரு தடவை கூட சந்திக்க முடியல என்னால். வாரத்துக்கு ஒரு தடவை கூட பார்க்க முடியல. அவ்வளோ பிஸியாக நான் இருக்கேன். இளைய மகனை போல கடவுளுடைய நேரத்தை, கடவுள் கொடுத்த நேரத்தை, கடவுள் கொடுத்த திறமையை, கடவுள் கொடுத்த எல்லா விதத்தையும் என்கிட்ட கொடு, நானே பார்த்துக்கிறேன், நீ கண்காணிக்க தேவையில்லை என்று ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போன இளைய மகனை போல இன்றைக்கு நிறைய பேர் நாம் இளைய மகன்களாக, இளைய மகள்களாக அதே குணாதிசயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒப்புரவாகுங்கள். கடவுள் பார்ப்பார் தான், கடவுள் கேட்பார் தான், அப்பா திட்டுவார் தான், அப்பா வழி நடத்துவார் தான், அப்பா கண்காணிப்பார் தான், அப்பா கேள்வி கேட்பார் தான். ஒப்புரவாகுங்கள். ஆனால் அப்பாவோடு இருக்கிறது உயர்ந்த நிலைக்கு நீங்கள் அடைவீர்கள் என்பதை இன்றைக்கு இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியை சொல்லித் தருகிறது. ரெண்டாவது பகுதி என்ன? வரான் இளைய மகன் வரான். இளைய மகன் அப்பாவோடு தான் இருந்தான், அப்பாவோடு தான் வாழ்ந்தான், அப்பாவோடு தான் சாப்பிட்டான், அப்பா வேலைகளை தான் செஞ்சான், அப்பா கூடயே தான் இருந்தான். ஆனால் அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியல, அப்பா எப்படிப்பட்டவன்னு தெரியல. இன்றைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், நன்மை வாங்குவோம், பாவசனை செய்வோம், திருச்சபை வழிநடத்துவோம், பெரிய தலைகளாக இருப்போம், பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வோம், கடவுளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செய்வோம், எவ்வளோ வேலை ஒன்றாலும் செய்வோம். ஆனால் ஆண்டவர் யாருன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. ஏன்னா நம்ம அதை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை மட்டும் எடுங்க. இந்த நற்செய்தியில் 26வது அதிகாரம் எடுங்க. 15வது அதிகாரத்தில் 26வது வசனம் படிங்க. 15வது அதிகாரத்தில் 26வது வசனம் படிங்க. அவர் யாரை வரவழைக்கிறாரு? ஊழியர்களை வர வைத்தனா கேட்குறாரு. இதெல்லாம் என்ன உறவு? அவனுக்கு நேராக போய் அப்பா கிட்ட, அப்போ உறவு நல்லா இருந்துச்சுன்னு அப்பா கிட்ட கேட்டுருக்கலாம்ல, என்னப்பா நடக்குதுங்கன்னு முதலே கேட்டுருக்கலாம்ல. ஊழியர்களை வரவழைத்து இது என்ன நடக்கிறது? அதான் அவங்களுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தான். அங்கே தான் இருக்கிறான், அப்பா வேலை தான் செய்கிறான், அப்பாவுடைய காரியத்தை தான் செய்கிறான், எல்லாம் செய்கிறாங்க, கடவுளோட தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் யாருக்கும் தெரியலையே, கடவுளோடு நம்ம கேட்க முடியலையே, கடவுளோடு உடவாட முடியலையே. அதன் பிறகுதான், இது நடந்த பிறகுதான் அவனுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்த பிறகு தான் கடவுள் தந்தையிடம் போகிறான். கோபம் வந்த பிறகு அவன் போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல கிறிஸ்துவர்கள், எல்லா கடமைகளும் நிறைவேற்றுகிறோம், ஜெபத்தில் குறையில்லை, திருப்பலியில் குறையில்லை, எந்த வேலையிலும் குறையில்லை. ஆனால் ஆண்டவர் யாருன்னு தெரியல. அன்புக்குரியவர்களே, ஒப்புரவாகுங்கள். அவன் எந்த அளவுக்கு சினமுற்றிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் கேட்குறான், என்ன அவன் இப்படிலாம் வேலை செஞ்சுருப்பேன், குத்தி காட்டுறான். அடிமை போல உனக்கு வேலை செய்திருக்கிறேன், நான் அடிமை போல நடந்திருக்கிறேன், நான் எதையும் எதிர்பார்க்கல, இதுவரை நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்னுடைய நண்பர்களோடு கொண்டாட நீ தரவில்லை. ஆனால் அவனுக்கு கொழுத்த கன்றை அவனை தான் சுட்டி காட்டுறான், பொறான். அடுத்து அவனுக்கு அவன் தேவையை பற்றி அவன் பேசல, அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டியே, அவனுக்கு கொடுத்துட்டியே, அவன் விலை மாதங்களோடு இருந்துட்டு வந்திருக்கானே, எல்லாத்தையும் அழித்து விட்டு வந்திருக்கிறானே, அவனுக்கு போய் கொடுத்தியே. என் அன்புக்குரியவர்களே, ஒப்புரவாகுங்கள். இறைவனோடு இருப்பது என்பது, இறைவனோடு இணைவது என்று தந்தையினுடைய உள்ளத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ரொம்ப கொடுமையான விஷயம், அப்பாவாக இருக்கிறது, அம்மாவாக இருக்கிறது. இந்த நாட்களில் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? பிள்ளைகளை நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலுக்கு போகிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், அதான் உண்மை. அப்படிதான் நேற்று ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன்.
ஃபாதர் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவங்க வரேன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்க வரல, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க வந்ததுலேருந்து இதில் ஏறுவான், அதில் ஏறுவான், அதில் குதிப்பான், இருக்கிற பொருள்லாம் உடச்சி வச்சுட்டு போவான். ஃப்ரெண்டாச்சேன், ஏன்டா உடைக்கிறேன்னு கூட என்னால் கேட்க முடியாது. அப்படி குரங்கு போல தாவிக்கொண்டே இருக்கிற குழந்தைகள் எத்தனையோ இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாத்தையும் உடைக்கிறது, எல்லாத்தையும் கேட்குறது. அவங்களும் கேட்க மாட்டாங்க, அடுத்தவங்களும் கேட்க முடியாது. இன்றைக்கு அப்பா அம்மா அவர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். நாளைக்கு நீங்களும் தாய் தகப்பனாக மாறப் போகிறீர்கள். தாய் தந்தையினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அப்பாவுடைய கஷ்டம் எப்படி தெரியுமா? பெரிய பிள்ளைகிட்டையும் பேசணும், சின்ன பிள்ளையும் விட்டுறக்கூடாது. காத்து கிடக்கிறார், எல்லாத்தையும் அழிச்சிட்டான்னு தெரியும், அவங்ககிட்ட ஒரு பைசா இல்லைன்னு தெரியும், எல்லாத்தையும் விற்றுதான் தெரியும். ஆனால் புள்ள வரானே, அவனை எப்படி நான் விட்டுறது அப்படின்னு ஓடுகிறார். அதே சமயத்தில் இங்கே பெரிய பையன் மோர்ச்சம் நிற்கிறான். பைபிள் சொல்லுது, அவன் போய் அவனுடைய மூத்த மகனிடம் கெஞ்சுகிறான். என்ன செய்கிறாரு? கெஞ்சுகிறான். அப்பா நிலைமையை பாருங்க, அப்பா புரிஞ்சுக்கப்பா, அவன் திரும்பி வந்திருக்கான்ப்பா, அவன் செத்துருந்தான் வந்திருக்கான்ப்பா, நீ புரிஞ்சுக்கப்பா. 2 நிலை, 2 பிள்ளையும் மேனேஜ் பண்ணணும். இன்றைக்கி அசால்ட்டாக ஒரு சில பெற்றோர்கள்லாம் பண்ணுவீங்க. நல்லா கறியை வறுத்து வச்சு, அம்மா நீ தொடாத, அண்ணனுக்கு இல்லை தங்கச்சிக்கு இல்லை அக்காவுக்கு. புரியுதா? இன்றைக்கு நிறைய நிலை பார்ஷியாலிட்டி, பாகுபாடு. அப்படிப்பட்ட அப்பா அம்மாவா இல்லை அவர் அப்படிப்பட்ட அப்பாவா இல்லை. 2 பேரையும் கெஞ்சுறாரு, அப்பா விட்டுருப்பா. அதான் கெஞ்சுகிறார் அடையாளம். பெரிய பிள்ளைகிட்ட கெஞ்சுகிறார், அவன்கிட்ட கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணுறாரு. சின்ன பையனையும் விட்டுருல, அவன் போயிட்டானே. ஏன்னா அவனுடைய மனநிலை இருந்தது, அடிமையாக கூட வேலை கூட போயிடுறேன் நான் அப்படின்னு பண்ணான். இந்த 3 நிகழ்வுகளையும் 3 கதாபாத்திரங்களையும் பார்க்கும் பொழுது கடவுள் நமக்கு சொல்லித்தர்றது ஒப்புரவாகுங்கள். இளைய மகனை போல பிரிந்து போயிருக்கிறீர்களா? கடவுளை தொடாமல் இருக்கிறீங்களா? கடவுள்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா? இந்த உலக காரியமே மையம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தை சார்ந்தே வாழ்ந்திருக்கிறீர்களா? ஒப்புரவாகுங்கள். கடவுளுடைய தூதர்களாக நாங்கள் கேட்கிறோம், கடவுள் எங்கள் வாயிலாக பேசுகிறார், ஒப்புரவாகுங்கள். மூத்த மகனை போல கூடவே இருந்து கடவுளுடைய ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்காம, குணாதிசயம் புரிஞ்சிக்காம, அவருடைய மனசு புரிஞ்சிக்காம பெரிய பிள்ளைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒப்புரவாகுங்கள். இதோ பாகுபாடோடு இருக்கிற தாய் தந்தைகள் போல இருக்கிறீர்களா? சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒப்புரவாகுங்கள். ஏன்னா கடவுளே உங்களோடு பேசுகிறார். ஒப்புரவாகுங்கள். நீங்கள் ஒப்புரவு ஆகுனீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் கடவுளுடைய தூதுவர்களாக நாங்கள் கேட்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக பேசுகிறார், ஒப்புரவாகுங்கள். இந்த ஒப்புரவானீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் வைக்கிற அந்த விருந்து உன்னதமான விருந்தாக இருக்கும். முதல் வாசகத்திலையும் விருந்து, கடைசியிலையும் விருந்து. ஆக இந்த விருந்து நாம் கொண்டாட போகிற திருவிருந்து, இந்த உயிர்ப்பின் விருந்துனா பொருளுள்ளதாக இருக்குன்னு சொன்னாக்கா மீண்டும் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 12வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் பவுலடியார் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்லுவார். தன்னுடைய சோதனையை, தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தானின் தூதுவர்கள் என்று பதிவு செய்வார். சாத்தானுடைய தூதுவர்கள். இங்கே கடவுளுடைய தூதர்கள் ஒன்று, இன்னொன்று சாத்தானுடைய தூதர்கள். இந்த ஒப்புரவாகிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒப்புரவாகணும்னு சொன்னால் வாய் வழியாக ஒப்புரவாக முடியாது, இறங்கி வரணும். தன் நிலையிலிருந்து அழிச்சிட்டோமே பரவாயில்ல, கடவுள்கிட்ட பேசுவோம், இறங்கி வரணும். உன் நிலையிலிருந்து இறங்கி வரணும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இறங்கி வரணும். இறங்கி வந்தால் தான் ஒப்புரவு. இது இறங்காத முடியாதபடிக்கு இன்னொரு தூதர் காப்பாற்றுவார். யார் அவர்? சாத்தானின் தூதர். இறங்கிடாத, உன்னை அசிங்கப்படுத்திடுவாங்க. நீ எவ்வளோ அவமானப்பட்ட, பேசிடாத. உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, மன்னிப்பு கேட்டுறாங்க. இன்னொன்று சொல்லிக்கொண்டே இருக்கும். நீ யாருடைய தூதர்களுடைய பேச்சை கேட்க போகிறார்? ஒப்புரவாகுங்கள். கடவுளுடைய தூதர்களாய் கடவுள் பேசுகிறார், ஒப்புரவாகுங்கள் என்ற ஆண்டு சிந்தனை உள்வாங்கி, இது ஒப்புரவின் காலம், இறைவனோடு இணைகிற காலம். தப்பி சென்றாலும், தவறி சென்றாலும், தூர சென்றாலும், கடவுளுடைய சொத்துக்களை எல்லாம் நீர் அழித்தாலும், ஒன்றுக்கு உதவாமல் போனாலும் நீ ஆண்டவரை நோக்கி வருகின்ற காலம். ஆண்டவர் ஓடி வந்து ஏற்றுக்கொள்கிறார், அரவணைக்கிறார். ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஊதாரி மைந்தனைப் போல மீண்டும் ஒப்புரவாகவும் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். குறிப்பிலே நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு பதிலளிப்போம். அருள்கொடிய இறைவா, உமது மறைவுடலாம் திருச்சபையை இந்நாள் வரை சிறப்பாக வழிநடத்தி வரும் உமது கொடைக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் தேர்ந்து கொண்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், துறவியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்கும் இறைவார்த்தையின் ஞானத்தையும் ஆற்றலும் தந்து திறம்பட இறைப்பணி செய்கிற ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கரமே எம் இறைவா, ஏழைகள், எளியவர்கள், நோயுற்றவர்கள், அனாதைகள், முதியோர்கள் அனைவருக்கும் நீரே ஆற்றலும் சக்தியுமாக செயலாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்களின் துன்பங்கள், இயலாமைகள், சோர்வுகள், தனிமை என்ற எல்லா நேரங்களும் உமது உடனிருப்பு அவர்களை தேற்றி தாயும் தந்தையுமாக அரவணைத்து காத்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தலும் அன்பு தெய்வமே இறைவா, என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் உமது இறை பிரசன்னம் நிறைந்திருக்க மன்றாடுகிறோம். அவர்கள் செய்கின்ற தொழில்களை ஆசீர்வதித்து நேரிய வழியில் பணி செய்து தங்களின் செயல்கள் அனைத்தும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் பறைசாற்றிடும் வண்ணம் இருந்திட வேண்டும். அனைவரும் ஜபத்திலும் தபத்திலும் தங்களை பயிற்றுவித்தவர்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லவராம் இறைவா, சிறு பிள்ளைகள் மீது உமது இரக்கத்தை பொழிந்தருளும். அவர்கள் மீது நீர் காட்டிய அக்கறை அன்பிற்கும் ஏற்ப அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திடும் ஏற்ற சூழலை தந்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நவீன சாதனங்களால் தங்களின் நேரத்தை விரயமாக்காமல் தங்கள் வாழ்க்கையில் பயன் தரும்படியான படிப்பையும் ஒழுக்கையும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பங்கு தந்தை அவர்களையும் உதவி பங்கு தந்தை அவர்களையும் ஆசீர்வதியும். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிதர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளை உன் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எழுதும் தேர்வினை நல்முறையில் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சற்று நேரம் மௌனமாய் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா,
எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் பாசத்தோடும் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்துவியா பெற்று தருமாறி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் பலியாய் ஏற்பார் உண்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார் புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வார். அன்பின் பலியாய் ஏற்பார். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வல்லலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வல்லலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதன் தலைவா இறைஞ்சுகின்றோம். முழு முதன் தலைவா இறைஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பார். படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாளுன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாளுன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பே உன்னா மகிழ்ந்திருக்க. படைப்பே உன்னா மகிழ்ந்திருக்க. உன்னில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பார். உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவியளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே போற்றவும் உலகின் மீட்புக்காக புகுந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரத்தை பின்பற்றவும் நீ திருவுலமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே முடியாவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உனக்கணிந்து தம்மை கையளித்த போது ரத்தத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை உகர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர் என எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய்த்தாழ்மையோடு மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் இறைவே வா. அகவிருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் இறைவே வா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமும் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமும் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், உடலோடு உலகோ நடுவெழுந்தாய். உடலென எமை நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா. மொழிந்த உன் திரு இதழா, எமதான் மன குணம் பெரு மொழிந்திடுவார். தேன் மொழி மொழிந்த உன் திரு இதழா, எமதான் மன குணம் பெரு மொழிந்திடுவார். உமை அடைந்திடையாம் தகுதியற்றோ, உமை அடைந்திடையாம் தகுதியற்றோ. இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே
எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை எண்ணிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை எண்ணிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. தாயும் தந்தையுமான இறைவா, இவ்வுலகுக்கு வரும் மனிதரையும் விடுவிக்கின்றேன். எங்கள் இதயங்களையும் மதர்களின் சுடரால் ஒளிவித்திருட உண்மை வேண்டுகிறோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதை விருப்பமானதை என்றும் நினைவில் கொண்டு உண்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை அன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே, அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே, வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி, வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி, கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீ அல்லோ காலமும் காத்திடுவார். அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே, அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே, அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே, பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்லலுன் மகனிடம் கே, அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே, அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.